தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு எவ்வளோ வேக்கன்ட் இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். அந்த வகையில ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டில தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதே போல பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு 4 டீம்டு யூனிவர்சிட்டில எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். ஸோ அதுலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மார்க் கிடைக்குமான்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு த்ரூ ஆல் இண்டியா கோட்டா வழியாக நீங்கள் சீட் எடுக்கும் பொழுது ரவுண்ட் 2க்கு இதெல்லாம் வேக்கண்ட்டாக வரும். இதில் விர்ச்சுவல் வேக்கன்ட் ஆஷியஸ் எப்பயும் போல விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படின்றது கொஞ்சம் இருக்கு. இது இல்லாமல் ரியல் வேக்கன்சி அப்படின்றது இருக்கு. அதாவது கிளியர் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க, அதுவுமே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ்லயுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 36 காலேஜும் சொல்லலாம்னு பார்த்தா அந்த வீடியோ ரொம்ப பெருசாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ கண்ணில் பட்ட அந்த காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்து நான் தனியாக எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணிடுறேன் இப்போ. இதை தவிர்த்து உங்களுக்கு நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன காலேஜ்ல எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1ல சீட் எடுத்த மாணவர்கள் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா வழியா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1ல எவ்வளோ சீட் அலாட் ஆச்சோ, அலாட் ஆன அனைத்து மாணவர்களுமே ரவுண்ட் 1ல சீட் எடுக்கல. ஸோ அந்த ஒரு சினாரியை நீங்க புரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 1ல உதாரணத்துக்காக சொல்றேன். ரவுண்ட் 1ல ஒரு 10 சீட் அலாட் ஆயிருக்கு கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு சொன்னா, அந்த 10 பேருமே சீட்டை எடுக்கல. அதுல ஒரு 3 பேரோ 4 பேரோ சீட்டை எடுத்திருக்காங்க. ரிமைனிங்லாம் எடுக்காம விட்டுருக்காங்க. சில காரணங்கள் இருக்கலாம். அவங்க ரவுண்ட் 2ல வந்திருக்கலாம்னு பார்த்திருக்கலாம். அல்லது ஃப்ரீ எக்ஸிட் இருக்குன்றதுனால போய் ஜாயின் பண்ணாமலே விட்டுருக்கலாம். சரிங்களா? அந்த வகையில தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் அப்படின்றது இப்போ கிரியேட் ஆகுது திரும்ப திரும்ப. ஸோ வேக்கன்ட் நல்லா கிட்டத்தட்ட நம்ம 718 சீட்டு ஓவராலா அரசு மருத்துவக் கல்லூரிகள் பார்க்கும்போது ஒரு 718 சீட்டு கிட்ட கிளியர் வேக்கன்சி இருக்கு. இதுல நாம எதிர்பார்க்கிற காலேஜ் இருக்கா அப்படின்னா, பெரும்பாலும் எதிர்பார்க்கிற காலேஜ் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 சீட்டு மட்டும் தான் வேக்கன்ட்ல இருக்கு, கிளியர் வேக்கன்ட்ல. ஆனா விர்ச்சுவல் வேக்கன்ட்ல பாத்தீங்கன்னா 29 சீட்டு கிட்ட இருக்கு. அப்ப விர்ச்சுவல் வேக்கன்ட்ல 29 இருக்குதுன்னா அந்த 29மே திரும்ப கிளியர் வேக்கன்சில வருமா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த 29 பேர் சீட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட. எதுல? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 29 பேர் சீட் எடுத்திருக்காங்க. அந்த 29 பேருமே ரீ அலாட்மெண்ட் போறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு போறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அது விர்ச்சுவல் வேக்கன்ட்ல காமிக்குது. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல அவங்க போகும்பொழுது, ரீ அலாட்மெண்ட்ல போகும்பொழுது, அந்த 29 பேருக்குமே சீட் கிடைச்சதுன்னு சொன்னா, திரும்ப இங்க வராது. சரிங்களா? அந்த 29 திரும்ப என்ன பண்ணும், நமக்கு வேக்கன்ட்டா மாறிடும். திரும்ப 29 பேருமே ரீ அலாட்மெண்ட் கிடைச்சதுன்னு சொன்னா, அந்த 29மே இங்க ரியல் வேக்கன்ட்டா மாறிடும். அப்படி 29ல 10 பேருக்கு தான் சீட்டு கிடைச்சது. ரிமைனிங் இருக்கிற ஒரு 19 பேருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த 19 பேருமே இங்கேயே ரீடைன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதனால அது கிளியர் வேக்கன்சிக்கு வராது. ஸோ இந்த ஒரு சினாரியோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே போல தான் ஒரு காலேஜுமே இந்த விர்ச்சுவல் வேக்கன்ட் அப்படின்றது இருக்கு. இத கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு டீட்டெயிலா தெரிய வரும். சரிங்களா? இப்போதைக்கு நான் ஃபாஸ்ட்டா சொல்லிடுறேன். திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா 38 சீட் இருக்கு. சாரி, அதாவது 38 சீட் அலாட் ஆனதுல 35 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுல 35 சீட் ரிமைனிங் பாத்தீங்கன்னா சாரி, தப்பா சொல்லிட்டு இருக்கேன். சாரி, 35 சீட் வேக்கன்சில இருக்கு. ரைட்டுங்களா? ரவுண்ட் 1ல 38 சீட் இருந்தது. ஆனா 38ல 36 தான் அலாட் ஆச்சு. மீதி அலாட் ஆகல. வேக்கன்ட்னு பார்க்கும்போது 35 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? மதுரை மெடிக்கல் காலேஜ்ல 33 சீட்டு வேக்கன்ட்ல இருக்கு. அரியலூர்ல 23, கோயம்புத்தூர்ல 23, விருதுநகர்ல 22, தூத்துக்குடியில 22 இருக்கு. இஎஸ்ஐசியில 21 சீட் இருக்கு. தஞ்சாவூர்ல 19, புதுக்கோட்டையில 21, திண்டுக்கல்ல 21, கள்ளக்குறிச்சியில 21, கடலூர்ல 21, கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ்ல 20, கரூர்ல ஒரு 20, நாகப்பட்டினத்துல 19, நீல்கிரிஸ்ல 21. பெரும்பாலும் நீல்கிரிஸ் கடைசியா ஃபில் ஆகும் எல்லா ரவுண்டுலுமே. அந்த நீல்கிரிஸ்ல 21 வேக்கன்ட் இருக்கு, ரியல் வேக்கன்ட். சேலத்துல 12 இருக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 சீட் இருக்கு. இப்போது இதை மட்டும் நான் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் மீதி ரிமைனிங் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 15 சீட்டு, 18 சீட்டு, 12 சீட்டு, 10 சீட்டுன்னு சொல்லி இருந்துட்டே இருக்கு.
டாப் காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்ற மதுரையில கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 33 வேக்கன்ட் இருக்கு. ஆனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 4 இருக்கு. ஆனா விர்ச்சுவல் வேக்கன்ட்ல கொஞ்சம் இருக்கு. பட் அது திரும்ப எல்லாமே இங்க வருமா அப்படின்னு நமக்கு தெரிய வராது. பட் இருந்தாலுமே இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விர்ச்சுவல் வேக்கன்ட் வந்து ரியல் வேக்கன்ட்டா மாறுனா நமக்கு லாபம் தான். பட் அது மாறாது. அ அப்படியே 100% திருப்பி வராதுன்றது ஒரு ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ அ இங்க கிளியர் வேக்கன்சி என்ன இருக்கோ, அதற்கு தான் நீங்க போட்டி போடணும். அந்த கிளியர் வேக்கன்சிலே கூட கேட்டகரி வைஸ் பிரிய ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? அந்த கேட்டகரில நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எத்தன சீட் இருக்குன்றத பொறுத்து தான் நமக்கு சீட் ஆனது உறுதியாகும். ஆக மொத்தம் ஆல் இண்டியா கோட்டால நீங்க சீட் எடுக்கிறீங்க கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ், அதுவும் தமிழ்நாட்டில இருக்கிற கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்ளை பண்ணுங்க. தப்பு கிடையாது. உங்களுக்கு சீட் ரவுண்ட் 1ல கிடைக்காம இருந்தாலுமே சரி, ரவுண்ட் 2ல கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க. அதனால நீங்க வீணாக்க வேணாம். நான் ஸ்டேட் கவுன்சிலிங் அதுல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாம, இதுல அப்ளை பண்ணுங்க. மேபி உங்களுக்கு இதுல கிடைச்சதுன்னு சொன்னா, தயவு செஞ்சு சீட்ட எடுத்துருங்க. மற்ற மாணவர்களுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? இப்ப சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாருமே பார்க்குற எல்லாருமே மறக்காம ஒரு லைக் குடுத்துக்கோங்க. இது வந்து மற்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்றதுக்கு நீங்க பண்ற லைக் வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ.